அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க 2025 ஐப்பசி மாத பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போறோம். உங்களுடைய ராசியான சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியா இருக்கக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? சனி பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல யார் இருக்காரு அப்படின்னா சூரியன், உங்களுடைய ராசிநாதன் சூரியன். அடுத்து செவ்வாய், அடுத்து புதன். 3 கிரகங்களின் கூட்டு அப்படிங்கிறது அங்க இருக்கு. வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். இந்த அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் சிம்ம ராசிக்கு நடக்க இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்த வகையில ஐப்பசி மாசம் வந்துட்டாலே கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இப்ப கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க சிம்மராசினியர்கள். முதல் விஷயம், ராசியிலே கேது பகவான் இருக்காரு. தலையில கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. கேதுவை போர் கெடுப்பார் இல்லை, ராகுவை போர் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் தலையில ஏறி உட்கார்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் சார்ந்த தடுமாற்றம், குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஒண்ணு யோசிக்கிறீங்க, அது வேற மாதிரி நடக்குது. ஆமா, நீங்க வேற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்டா நடக்குது. அப்ப என்னன்னா, உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மைண்ட் வைஸா ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாரு. 2வது விஷயம், அஷ்டம சனி. சனி பகவானால அலைச்சல், ஒரே வேலை தொழில் சார்ந்த அலைச்சல் எக்கச்சக்கமா இருக்கு. எதுவுமே சரியாகல. தொழில அலைச்சல், வேலையில அலைச்சல், கூட வேலை பார்க்குறவங்களால ஒரு தொந்தரவு, நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அது இல்லாம அவரோட பார்வையால குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு வருது. குடும்பத்துல என்ன வருது? ஒரே சண்டை சச்சரவு, வாக்குவாதம், மனஸ்தாபம் அப்படிங்கிற பிரச்சனை வருது. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அடிக்கடி பிரச்சனை வருது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பிரேக்கப் எல்லாம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கோவப்பட வேண்டிய அவசியம்லாம் ஏற்படும். அப்ப இன்னொரு அடிஷனலா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ராசிநாதன் நீசமா வேற இருக்கிறார். ஐப்பசி மாசம் ராசிநாதன் நீசம் ஆயிடுவார். அப்ப ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது. இதுல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 4க்குடைய செவ்வாய் பகவான், 4-9க்குடைய செவ்வாய் பகவானோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், நேர்மையா பேசுவீங்க, உண்மையா நடந்துக்குவீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா என்ன நடந்தாலும் கொஞ்சம் மனசு தடுமாறும், ஒரு குழப்பம் ஏற்படும். குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் வரும். இதெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களை பொறுத்த வகையில இப்ப குரு பகவான் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் அதிசார பயிற்சி பெற்றுட்டாரு அப்படின்னா, அவராலையும் உங்களுக்கு வீண் விரை செலவுகள், சுப விரை செலவுகள் எக்கச்சக்கமா வரும். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி அமைப்புல இருக்குது, என்ன நட்சத்திர அமைப்புகள்ல இருக்குது அப்படின்னு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல இந்த காலகட்டத்தை அணுகுங்க. பொறுமையும் நிதானமா போங்க.
அதான் ரொம்ப நல்லது. எதுலையும் ஒரு புது முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுக்கும்னு நம்ப வேண்டாம். ரெண்டாவது விஷயம், அஸ்யூஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருங்க. ஆமாம், எதுலையும் குழப்ப வேண்டாம். மாற்றங்கள் எல்லாம் இப்போ ஏற்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரிலாம் வேண்டாம். கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்படி கொண்டு போங்க. ரெண்டாவது விஷயம், தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். எங்கே சுத்தினாலும் ஏதோ தொழில் மூலமா வருமானம் அப்படிங்கிறது வந்துடும். கவலைப்படாதீங்க. வருமானம் ஏதோ ஒரு வகையில அடிச்சு பிடிச்சு வருமானத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா போதிய அளவு இருக்குமானா அதான் சிக்கல். பத்தாம வரும். பற்றாக்குறை வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால மைண்ட் வைஸா குடும்ப ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய, சின்ன சின்ன மனக்கோபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால கூடுதல் கவனமாக இருங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வெளிநாடு வெளியூர் போகணும்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க, போயிட்டு வாங்க. அடுத்து சில மாற்றங்களை எதுவும் எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க. காலம் இருக்கு. எப்ப மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னா ஐப்பசி 17க்கு பிறகு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஐப்பசி மாசம் முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு நல்லதுதான். முடிஞ்சாதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ராசிநாதன் நீசமடைந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா மனம், உடல் எல்லாமே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த நேரம் நம்ம சோர்வா ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகம். மகம் நட்சத்திரம். மகத்தை பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த காலகட்டத்துல கேது பகவான் ராசியிலேயே இருக்கிறாரு. மகத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அவசியம். விநாயக வழிபாட இருக்கு நல்லா செய்யுங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரம். ஏதாவது ஒரு இயக்கத்திலே இருப்பீங்க, சும்மானு இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலை, தொழில், வருமானம், அங்கே போகிறது இங்கே போகிறது, அவங்கள பார்க்கறது இவங்கள பார்க்கறதுன்னு ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கலை ஆர்வம் உடையவர்கள், இசை ஆர்வம் உடையவர்கள், உங்களை பொறுத்த வகையில் நல்ல சாப்பாட்டு பிரியர், உணவு சார்ந்த விஷயத்தை நல்லா பிரிவுபட்டு சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக போங்க, நிதானமாக இருங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எல்லாத்துலேயும் படிப்பறிவு, கல்வி அறிவு, சாஸ்திர ஞானங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். எதையும் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரம் சார்ந்த விஷயத்துல முன்னோக்கி கௌரவம், புகழ் அப்படின்னு போவீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சரியக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால பொறுமையா நிதானமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற போல போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கோச்சார நிலைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை பார்த்து அடுத்தடுத்த முயற்சிகளை முயற்சி செய்யலாம். ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.